ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த கண்ட்ரிஸ் வந்து பெட்டராக இருக்கும், அது உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, 3 கண்ட்ரிஸ் வந்து இப்போ கம்பேரிஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா, இப்போது மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு 2-3 இருக்குது. அதாவது ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது பார்த்திங்கன்னா கிரீக் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அப்புறம் ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஏசியா, ஏசியன் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான குளிர் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும். அதாவது ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரீசனபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான். என்எம்சி கலின்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் கம்பேர் பண்ணும்போது எது பெட்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா உஸ்பெகிஸ்தானில் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். அது மாதிரி கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தானோட உஸ்பெகிஸ்தான் வந்து கம்மியான அந்த ஸ்னோ அந்த மாதிரி கிளைமேட்லாம் வந்துட்டு உங்களுக்கு குளிர் வந்து கம்மியாக இருக்கும். அது மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிர்கிஸ்தானோட கொஞ்சம் லோ பட்ஜெட்லேயே வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம். ஸோ கிர்கிஸ்தானுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கோல்டு கிளைமேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது உஸ்பெகிஸ்தானில் கோல்டு கிளைமேட்டும் கிர்கிஸ்தானில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி. மற்றபடி பார்த்திங்கன்னா போத் கண்ட்ரிலுமே என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். உங்களுக்கு ஃபுல் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தா மிதமான குளிர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தானோட உஸ்பெகிஸ்தான் கம்மியாக இருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா அது ரஷ்யாவோட கம்மியாக இருக்கிறது உஸ்பெகிஸ்தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப சேஃபு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ரொம்ப சேஃபு கிர்கிஸ்தானோட. ஸோ ஈஸியாக வந்து இங்கே வந்து வீசா ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ உஸ்பெகிஸ்தான் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது. தேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பெரிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், பெரிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஓல்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அது மாதிரி வந்து நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இங்கே ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். அதே மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்க யூனிவர்சிட்டிஸ். இப்போ நம்ம இந்தியாவுக்கு வரணும்னா 40,000 50,000 வந்து ஃப்ளைட் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் எலிவேட்டட் இருக்குது. கிளைமேட் ரொம்ப கூலான கிளைமேட், மைனஸில் போகிற. ஸோ உங்களுக்கு அப்ராடு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு ஹோல் இப்போ கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா இது 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரான இது கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும். கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து பெருசாகணும், சேமஸ் இந்தியா மாதிரி. ஸோ ஸ்னோ இருக்கும், பட் ரொம்ப மைனஸ் டிகிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அப்ராடு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் உஸ்பெகிஸ்தான் சூஸ் பண்ணுறது நல்லது. கிர்கிஸ்தான் நல்ல கண்ட்ரி தான், ரஷ்யா நல்ல கண்ட்ரி தான். பட் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான். நீங்கள் கம்பேரிசன் போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயோ இல்லை இன்டர்நெட்லேயோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் பெட்டராக தான் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்சி ரேஷியோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஹையாக தான் இருக்கும். 80% 90% வந்து. இப்போ உஸ்பெகிஸ்தான் வந்து முன்னாடிலாம் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. பட் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நல்லா பண்ணுறாங்க. மெடிக்கல் ஃபீல்டு வந்து நல்லா இருக்குது. ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் வந்து இது பண்ணுறது நல்லாயிருக்கும். உஸ்பெகிஸ்தானில் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எஸ்பெஷலி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமர்கண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, நமகன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் உங்களுக்கு இந்தியன் ஃபுட் கிடைக்குது. எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட்டே கிடைக்குது. சவுத் இந்தியன் செஃப் இருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து சர்வை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்கேம்பஸ் ஹாஸ்டல் தான். பாய்ஸு கேர்ள்ஸு செப்பரேட்டு 24 hours வந்து சிசிடி சர்வைலன்ஸ் இருக்குது. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியான கண்ட்ரி, முஸ்லீம் பேஸ்டு கண்ட்ரி. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா 2 hours 2.5 hours நீங்கள் இந்தியா வந்து டெல்லி வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ கிர்கிஸ்தானே பார்த்திங்கன்னா 4 hours ஆகும். ரஷ்யா பார்த்தீங்கன்னா 12 hours ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கனால நீங்கள் வந்து மோஸ்ட்லி அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, அப்ராட்லாம் படித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் வந்து நீட் ஆஸ்பிரண்டோட மெயின் ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து உஸ்பெகிஸ்தானை சூஸ் பண்ணுங்கள். பெட்டரான மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இப்போ அப்ராடில் இப்போ நீட் வந்து இப்போது ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரு ரீசெண்டாக வரப்போகுது. ஸோ
அதுக்கு பிறகு நம்ம சீட் கிடைக்காதவங்க சப்போஸ் யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ் வேணும், யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே இருக்க நம்பருக்கு பின் பண்ணியிருக்கேன், டேக் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு A to Z வந்து என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.